ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கின்ற இந்த பாக்ஸ் கொஸ்டினில் வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 படிச்சுட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெமரைஸ் ஆகிடும். நீங்கள் எக்ஸாம் போகும்போது அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹனிகோம் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஹனிகோம் ஷேப்பில் இருக்கும்போது அந்த கார்பன்ஸ் யார் என்ன ஃபோர்ஸ் வந்து அதை வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாத் அகாடமிஸ் ப்ரோட்டீன் சீரீஸ். இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் சீரீஸில் 10th கிளாஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான டாபிக் எதுலேருந்து பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸும் கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட்லி வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வரும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சினாலே ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக போய் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை போய் சயின்ஸ் ரிலேட்டடாக போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம ஒவ்வொரு பாக்ஸ் கொஸ்டினாக இப்போ பார்ப்போம். ஸோ மொதல் பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். நாம் பார்க்கும் அல்லது உணரும் அனைத்து பருப்பொருள்கள் அல்ல, அதாவது நாட் ஆல் திங்ஸ் தட் வி see or feel is a matter. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் இந்த நாட்டை எடுத்துகிட்டு ஆல் திங்ஸ், அதாவது நாம் பார்க்கும் அல்லது உணரும் அனைத்து பருப்பொருள்களும் பணுப்பொருள்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதே இது பருப்பொருள்கள் அல்ல அப்படின்னு சொன்னால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீரியாடிக் டேபிள் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். அந்த பீரியாடிக் டேபிளில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது 118 தனிமங்கள் இருக்குன்னு. அந்த 118 தனிமங்களில் 92 தனிமங்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து நம்மளால் வந்து காணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 92 போக மிச்சம் 26 இருக்குது பாருங்கள். இந்த 26 எலிமெண்ட்ஸ், அதாவது தனிமங்கள் என்னென்னா செயற்கை முறையில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் முக்கியம். அடுத்து இந்த 92 தான் வந்து நேச்சுரல். அடுத்த 26 வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 118 இருந்து மட்டுமே கோடிக்கணக்காக, அதாவது க்ரோர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டினில் நம்ம 3 விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஃபர்டிலைசர்ஸ், அதில் வந்து யூஸ் பண்ணுற என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது வந்து நம்மளோட டூத் பேஸ்ட்டில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் வந்து என்ன மாதிரியான இதில் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசர்ஸ், அதாவது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உரம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ், நைட்ரோஜன் மற்றும் பொட்டாசியம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கனிப்பொறி துறையில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அண்ட் மூணாவது வந்து டூத் பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஃப்ளோரின். ஸோ இந்த ரெண்டையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரினா சிலிக்கானு, அது மட்டும் இல்லாமல் டூத் பேஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது ஃப்ளோரின். இது ரெண்டையுமே நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 1 மார்க். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி எல்பிஜி பற்றி பார்த்துருந்தோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கின்ற இந்த பாக்ஸ் கொஸ்டினில் வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சொல்கிறேன். அந்த எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்ற அந்த ஃபுல் ஃபார்மை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம். இந்த எல்பிஜிக்குள்ளே யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் பியூட்டேன் அண்ட் ப்ரோப்பேன். மிக்சர் ஆஃப் பியூட்டேன் அண்ட் ப்ரோப்பைன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து எந்த வகையான ஒரு ஸ்மெல்லுமே வராது. அந்த ஸ்மெல் வரணும் அப்படின்றதுக்காக என்ன வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு படிச்சிருந்தோம், மெர்செப்டான் அப்படின்றத வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருந்தோம். மெர்செப்டான் அப்படின்றத படிச்சிருந்தோம். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, ரத்தம் ஒரு கலவை. அதாவது என்ன சொல்கிறாங்க, பிளட் இஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ், இட் இஸ் அ மிக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் இருக்குது, ரெட் பிளட் அண்ட் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்மா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்கள் இருக்குது, பிளாஸ்மா போன்ற பல்வேறு கூறுகள் கலந்துள்ளன அப்படின்றதையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் திஸ் பாயிண்ட். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏர் ஃப்ரெஷ்னஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கழிவறைகளில் காற்று தூய்மையாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த காற்று தூய்மையாக்கிகள் வந்து நம்ம பல விஷயங்களாக நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இடத்துல என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா அது கரைஞ்சி அதுக்கு வெளியே வந்து வாசனத்தை வந்து கொடுக்குது அப்படின்றது நம்ம தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அது ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த மாத் பால்ஸ், அதாவது பூச்சிகளை கொல்றதுக்கு நம்ம நாப்தலின் வந்து யூஸ் பண்ணோம்.
அதாவது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நாப்தலின் அப்படின்றத ஒரு இதை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நம்மளோட பீரோல்குள்ளெல்லாம் நாப்தலின் பால்ஸ் வந்து வச்சுருப்போம், பாத்ரூம்ஸில் போட்டிருப்போம். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு பூச்சிகளை வரவிடாமல் பண்ணும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாப்தலினால் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதான் நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி மூணாவது நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேம்பர் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த கேம்பர் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுவும் கரைஞ்சிக்கிட்டே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லை வந்து கொடுக்கும். ப்ளசன்ட் ஸ்மெல் வந்து அது வெளியே அடுத்துவோம். இதை வந்து என்னவா யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னராக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம இதில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். வாகனத்தின் முகப்பு விளக்குகளிலிருந்து வரும் ஒளி கற்றையாக தோன்றுவது டிண்டல் எஃபெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது the beam of light coming from the headlight is known as the Tyndall effect அப்படின்றதும் ப்ளூ கலரில் நம்ம ஸ்கைல இருந்து லைட் வரதையும் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிண்டல் எஃபெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரெண்டு மெக்கானிசமும் எந்த எஃபெக்ட் படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிண்டல் எஃபெக்ட் படி நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டினில் பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான இவரை பற்றி ஒரு சயின்டிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். 1920 ருத்தர்ஃபோர்ட் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தி பிரசன்ஸ் ஆஃப் அனதர் பார்ட்டிகல் இன் த நியூக்ளியஸ் ஆஸ் நியூட்ரல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ருத்தர்ஃபோர்ட். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1920. இன்னொன்று வந்து ஜேம்ஸ் சாட்விக், த இன்வென்டர் ஆஃப் நியூட்ரான், வாஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ருத்தர்ஃபோர்ட். அதே மாதிரி நியூட்ரான் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக். அதே மாதிரி நம்மளோட இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் அனதர் வந்து ஒன்று இருக்குது நியூக்ளியஸ் பக்கத்தில் அப்படின்னு ஒரு நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா ரூத்தர்ஃபோர்ட். அதை வந்து நியூட்ரான்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். அடுத்த பாக்ஸ் கொஸ்டின்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ் கொஸ்டினில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன விஷயம் என்னென்னா அட்டாமிக் நம்பர் வந்து நம்ம இசட் அப்படின்னு வந்து நம்ம வந்து டினோட் பண்ணுவோம், எல்லாருக்குமே தெரியும். அந்த இசட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஹல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இசட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜஹல். இது ஒரு ஜெர்மானியம்லேருந்து வந்த ஒரு மீனிங். அது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது ஜி என்பதை ஆட்டம் ஜஹால் அல்லது அணு எண் எனலாம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The forces between the protons and the neutrons in the nucleus are of special kind called யக்காவா. அதாவது யுக்காவா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். This strong force is more powerful than gravity. ஸோ புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையானது ஈர்ப்பு விசை காட்டிலும் மிகவும் வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வலிமையான இந்த ஒரு ஃபோர்ஸுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யுக்காவா அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. யுக்காவா விசை என அழைக்கப்படுகின்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின், வேறு எங்கேயும் கிடைக்காது, நம்ம புக்கில் தான் வந்து இது ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். Atoms are so tiny their mass numbers cannot be expressed in grams. அதாவது அட்டம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே சிறுசாக இருக்குது. அதோட மாஸ் வந்து எப்படி இருக்குன்னா கிராமில் வந்து நம்ம சொல்லணும். கிராமில் வந்து அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டம்ஸோட அந்த சைஸ் ஆனது ரொம்பவே சிறுசு, அதோட வெயிட்டும் வந்து ரொம்பவே சிறுசாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராமால் அதை நம்ம வந்து அதை மெஷர் பண்ண முடியாது. அப்போ எதனால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணும்போது நம்ம சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து AMU அப்படின்றதுனால எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அதோட இது ஃபுல் ஃபார்ம் என்ன, அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நியூ யூனிட் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா U அப்படின்றதுலையும் நம்ம வந்து டினோட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சேம் அதை நீங்கள் தமிழில் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஆட்டம்ஸுக்கோட இது என்னது, அதோட கிராம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அதை வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது கீழே வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் 2 விஷயம் இருக்குது. போலார் சால்வெண்ட்ஸ் 1, நான் போலார் சால்வெண்ட்ஸ் 2. இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மொதல் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் அ டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் இன் அ மாலிகுல் டு அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பிணைப்பில் உள்ள இணை எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி கவர்ந்திழுக்கும் தன்மை எலக்ட்ரான் கவர் தன்மை எனப்படும் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த கெமிஸ்ட்ரி இந்த பார்ட்டில் இருந்து நீங்கள் நிறையா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து படிப்பீங்க. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுற ஏரியா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 படிச்சுட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெமரைஸ் ஆகிடும். நீங்கள் எக்ஸாம் போகும்போது அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஆல் ஆசிட்ஸ் எசென்ஷியலி கண்டெயின் 1 or more ஹைட்ரோஜன்ஸ். அதாவது அனைத்து அமிலங்களும் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரோஜன் அணுக்களை கொண்டவை.
ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருள்களும் அமிலங்கள் அல்ல. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஆசிட்ஸ்லையும் வந்து 1 அல்லது 2 ஹைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸ் இருக்கும், இல்லைனா ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா ஹைட்ரோஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ்லையும் வந்து அது எல்லாமே ஆசிட்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அப்புறம் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து மீத்தேனோட ஃபார்முலா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மீத்தேன் வந்து CH4ன்னு சொல்லுவோம். அமோனியாவுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா NH3 அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் தே டூ நாட் ப்ரொடியூஸ் H+ ions in an aqueous solution அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். ஃபார் ஆசிட்ஸ் வி யூஸ் த டேர்ம் பேசிசிட்டி, அதாவது காரத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட்ஸ் யூஸ் த டேர்ம் பேசிசிட்டி, அதாவது அதில் இருக்கிற அந்த ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் நிறைய இது வந்து இருக்கும் ஆசிட்ஸில். அந்த ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸில் வந்து சிலதை வந்து அதால் வந்து தூக்கி போட முடியும், தூக்கி போட்டு வேறு ஒன்று ரீப்ளேசபிள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிலதை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது, கண்டிப்பாக அதுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்ச ஹைட்ரோஜன்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அதால் ரீப்ளேஸ் பண்ண முடியுற அந்த மெக்கானிசம் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பேசிசிட்டி, அதாவது காரத்துவம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசிட்டிக் ஆசிட் அப்படின்றதுக்கு வந்து அசிட்டிக் அமிலம் அப்படின்றதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CH3COOH அப்படின்றது தான். சாஸ் 4 ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, மொத்தம் 4 இருக்குது. இந்த 4 ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ், பட் ஒன்லி 1 கேன் பி ரீப்ளேஸ், ஹென்ஸ் இட் இஸ் போனோபேசிக். இந்த 3ல் இந்த 1 மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தூக்கி போட்டுட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இதில் 1 மட்டும் பண்ண முடியுன்றதுனால இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மோனோபேசிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒற்றை காரத்துவம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒற்றை காரத்துவம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அயனைசேஷன் இஸ் த கண்டிஷன் ஆஃப் பீங் டிசோசியேட்டட் இன்டு அயன்ஸ் பை ஹீட், ரேடியேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ். இட் இஸ் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். ஸோ அடுத்தது, ஆல் ஆல்கலிஸ் ஆர் பேசஸ் பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் ஆல்கலிஸ். ஸோ நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கோம், இந்த பாக்ஸ் கொஸ்டினில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான். இதுவாக இருக்கலாம், பட் அதனால வந்து இதுவாக இருக்க முடியாது அப்படின்ற பல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது வைஸ் வேரா கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து கேட்டிருப்பாங்க. வைஸ் வர்சா கொஸ்டின்ஸ் வந்து இதில் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி ரொம்பவே டஃப்பாக இருக்குது. சின்ஸ் நீங்கள் இந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண உங்களுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வச்சு உங்களால் ஒரு எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் கெமிஸ்ட்ரியில். அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, NaOH and KOH are alkalis, whereas AlOH thrice and ZHOH thrice are bases அப்படின்றத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின், யுரேனியம் பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்க. யுரேனியம் வந்து நம்ம கிரவுண்டில், அதாவது பூமியில் உள்ள யுரேனியம் ஆனது வடைத்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிரவுண்டில் வந்து யுரேனியம் இருக்குது, அது டீகே ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கேஸை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கேஸ் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடான் கேஸ். அது வந்து ரொம்பவே ஒரு கேன்சர் வந்து பாதிப்பு அழைக்கிற அளவுக்கு அது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்றதையும் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, என்ன கேஸாக மாறும் யுரேனியம்னு பார்த்தீங்கன்னா ரேடான் கேஸ். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். இதாக இருக்கிறதுலே ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. இதில் வந்து நம்ம கிராஃபின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கிராஃபின் இஸ் த மோஸ்ட் ரீசென்ட்லி ப்ரொடியூஸ் ஆலோட்ராப் ஆஃப் கார்பன். கார்பன்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆலோட்ராப்பை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது வந்து கிராஃபின் தான். இது என்ன மாதிரியான ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹனிகோம் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனிகோம் ஷேப் அப்படின்னா தேனீக்கூடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸாகனல் ரிங் ஷேப்லையும் இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்துட்டே வரும்போது நீங்கள் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்ஸ், இந்த கிராஃபின் வந்து இப்படி இருக்குது, ஒவ்வொரு இது வந்து ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப்பில் வரிசையாக ஒவ்வொன்றா வந்து ஒரு ஹனிகோம் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த ஹனிகோம் ஷேப்பில் இருக்கும்போது அந்த கார்பன்ஸ் யார், என்ன ஃபோர்ஸ் வந்து அதை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா அட்டாச் பண்ணியிருக்கு அப்படின்றத இதில் ஒரு கேள்வியாக கேட்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபின் அப்படின்ற இந்த கார்பனோட ஆலோட்ராப்பை ஒரு தேன்கூடு மாதிரி வச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்க எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸும் படித்தோம். அதில் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், நிறைய ஃபேக்ட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் பயாலஜி அதில் இருக்கிற எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸும் 1 by 1 கவர் பண்ண போகிறோம். தேங்க்யூ.